இவருக்காக காத்திருந்தோம், இவரை சிப்பா களி கூர்ந்தோம். இவருக்காக காத்திருந்தோம், இவரை சிப்பா களி கூர்ந்தோம். இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில் குறையில்லையே. இயேசு ராஜா எந்தன் பக்கம், என் வாழ்வில் பயம் இல்லையே. இயேசு ராஜா எனக்கு சொந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நீதிமொழி எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தீமைக்கு சரிகட்டுவன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால வேளை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய வேலை நாட்களின் முதல் நாளில் நாம் இருக்கிறோம். திங்கட்கிழமை நமக்கு பொதுவாகவே ஒரு பதட்டமும் ஒரு பரபரப்பும் நம்மில் காணப்படும். ஏனெனில் கடந்த வாரங்களில் நாம் விட்டு வந்த காரியங்கள், நாம் கமிட் பண்ணதான காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஒரு டென்ஷன் இருக்கும். இவைகளின் நடுவே தெய்வ பிள்ளையாகிய நாம் தேவனை சார்ந்து இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் வாசித்ததான அந்த வார்த்தை தீமைக்கு சரிகட்டுவன் என்று சொல்லாதே. கடந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், உங்கள் வளர்ச்சிக்கு விரோதமாய், உங்கள் ஃபைனான்சியல் காரியங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன், உங்களை விரோதித்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்கள் மேல் பொறாமை கொண்டவர்கள் செய்த காரியங்களுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொள்ள வேண்டாம். அநேக கிறிஸ்தவர்களே மந்திரவாதியின் இடத்துல போவதும் கயிறு கட்டுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி மனிதர்கள் விலகி ஓடுகிற காலங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனெனில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கடைசி வரை நிலை நிற்பது அரிதானது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆதலால் தீமைக்கு சரிகட்டுவேன் என்றதான எண்ணம் நம்மிலே இருக்குமானால் அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தெய்வம் உங்களிடத்தில் அதை விரும்புகிறார். அவர் உங்களில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்ததான் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படுவோம். அதுக்கு பிந்தின பாகம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் சத்துரு என்ன உங்களுக்கு கேடு செய்தாலும் பொறுமையாய் இருங்க. நிச்சயமாக கர்த்தர் நிமித்தம் நீங்கள் பொறுமை காப்பதனால நிச்சயம் உங்களுக்கு பதிலளிப்பது மனிதன் அல்ல. நீங்கள் யாருக்காய் காத்திருந்தீர்களோ, யாரை நம்பி, யார் வாக்குக்கு செவி கொடுத்து அந்த தெய்வத்திற்காய் காத்திருந்தீர்கள் அல்லவா, அதற்கு தெய்வமே பதிலளிக்கிறவராய் இருப்பார். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தை குறித்து, இந்த நாளை குறித்து, உங்களுடைய காரியத்தை குறித்து ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். தைரியமாய் காரியங்களை செய்யுங்க. சேனைகளின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் உங்களை நடத்துவார். மாணவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நீங்கள் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அவர் மரித்தார், ஆயினும் நான் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் நிச்சயம் அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. வேதத்திலே பல சாட்சிகள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு பிறப்பின் நாட்களிலே அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். வேண்டுமானால் பின்பு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 36, 37, 38 வசனங்களில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அன்னாள் 7 வருட காலம் புருஷனோடு வாழ்ந்து பின்பு விதவியாக ஏறக்குறைய 84 இயர்ஸ் 84 வருடம்
அவள் ஆலயத்தை சார்ந்து ஆலயத்திலே இந்த இரட்சகரை காண, ஆராதிக்கிற நம்முடைய கிறிஸ்துவை காண காத்திருந்தார்கள். பலருக்காய் காத்திருக்கிற காலங்கள் இது. ஆனால் அந்த தாய் இந்த இரட்சகரை காண காத்திருந்தார். பிரியமானவர்களே, நாமும் அந்த இரட்சகர், நாம் அறிந்திருக்கிற அந்த நாமமாகிய இயேசுவின் நாமம் நம் வாழ்விலே இருக்கிறதான கட்டுகள் நின்று, பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுவித்த தெய்வம் நிச்சயம் உங்கள் வியாதி நின்று, உங்கள் போராட்டத்தை நின்று, உங்கள் உபத்திரவத்தை நின்று, உங்கள் கண்ணீரின் வியாகுலத்தை நின்று, உங்களுடைய கஷ்டங்களில் நின்று, உங்களுடைய எல்லா காரியத்தை நின்று உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். நிச்சயம் அதை செய்வார். அதற்கு முன்பு நீங்கள் மரிப்பதும் இல்லை. அதற்கு முன்பு உங்கள் சத்ருவின் எண்ணம் உங்கள் நிறைவேறுவதும் தேவன் அனுமதிக்க மாட்டார். தைரியமாய் நான் சொல்லுவேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவர். அந்த தாய் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தேவாலயத்தில் இந்த இரட்சகரை காண காத்திருந்தார்கள். அந்த இரட்சகரை கையில் எடுத்து அவரை புகழ்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அப்படி கர்த்தர் காத்திருக்கிறதான உங்களுக்கு தெய்வம் நிச்சயமாய் இந்நாளில் கிரியை செய்ய, உங்களை விடுவித்து அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவரும் வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தி இந்த காலை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருட வியாதியஸ்தனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வியாதியஸ்தனை 38 வருடமாய் கருசனை கொள்ள அவரை தூக்கி சுமந்து போய் தண்ணிலே இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அதே வேதத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் ஓட்டை பிரித்து இறக்கின சாட்சியும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி உதவி இருந்தும் உதவியற்றவர்களாய் சில நேரங்களில் கைவிடப்பட்டு இந்த 38 வருட மனுஷனைப் போல போராடி கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய இந்த காலை கர்த்தருக்கு நீ காத்திருக்கிறபடினால அவர் நாமத்தை விசுவாசித்து நிச்சயமாய் என் ஜெபத்திற்கு பதில் வரும். நிச்சயம் தேவன் என்னோடு பேசுவார். நிச்சயம் நான் ஒரு நாள் இது நின்று இந்த பாண்டேஜில் இருந்து, இந்த கட்டுகளில் நின்று நான் விடுவிக்கப்படுவேன். என் குடும்பம் விடுவிக்கப்படும். என் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். எங்கள் ஊழியம் விடுவிக்கப்படும் என்று சொல்லி விரும்பி எதிர்பார்த்திருக்கிற தெய்வ பிள்ளைய அந்த நாள் இந்த நாள் என்று சொல்லி நான் தைரியமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆதலால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையை ஏற்று நான் காத்திருக்கிறபடினால கர்த்தரனை ரட்சிக்கிறார். இந்த நாள் என்னுடைய ரட்சிப்பின் நாள் என்று சொல்லி தைரியமாய் நீங்களும் அறிக்கையிடுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு 38 வருட மனுஷனுக்கு முன்பு உதவியற்றவனாய் அவன் படுத்திருந்த போது அவனுக்கு உதவும்படி அவன் முன்பாய் வந்து நின்று, நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று சொல்லி கேட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் அந்நேரமே சொஸ்தமானா. பிரியமானவர்களை, இந்த கால ஓலை எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அந்த தேவனுடைய வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றொன்றும் அவருடையது. இந்த நன்மையும் இதன் ஆசீர்வாதமும் சுகமும் பலமும் உங்களுக்கும் தேவனை சார்ந்து வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான பொக்கிஷத்தின் நன்மைகளாகும் ஆசீர்வாதங்களாகும். அதனால் நிச்சயம் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தர் உங்களை ரட்சிக்க, உங்களை தப்புவிக்க போதுமானவராய் உங்களோடு கூட வருகிறார். தைரியமாய் போகிற காரியங்களெல்லாம் ஜெயத்தோடு திரும்ப சேனைகளின் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை காலை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த அன்னால் தீர்க்கதரிசியை போல இரட்சகரை காண ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் காத்திருந்தது போல 38 வருடமாய் பெதஸ்தா குளத்துக்கு முன்பு ஆண்டவரே அந்த மனிதன் காத்திருந்தது போல ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்புக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காத்திருப்பின் நாட்கள் போதும். கர்த்தர் இறங்கி தயவாய் மனமிறங்கி அவர்களை அந்த பாண்டேஜிலிருந்து, அந்த கட்டுகள் நின்று அவர்கள் எதிர்பார்க்கிற இடத்துல, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில், அவர்கள் எதிர்பார்க்கிற வியாதியின் மேலே எப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்வாகட்டும், குடும்பமாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலை ஸ்தலமாகட்டும், படிப்பாகட்டும், ஏதுவானாலும் அது இருக்கிறதான தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக.
அடைக்கப்படும் வாசல்கள் திறக்கப்படட்டும். இந்த நாளில் பிள்ளைகள் தைரியமாய் கடந்து போய், கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார், நான் அவருக்காய் காத்திருந்து ஜெபித்து வந்தபடினா கர்த்தரே எனக்கு இரட்சிப்பாயிருந்து, கர்த்தரே என்னை விடுவித்து அனுப்புகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தைரியமாய் போய் சந்தோஷத்தோடு திரும்ப இந்த நாளில் கிருபை செய்யும்படி உடைய வல்லமில்ல கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.